உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்குறதே பெரிய விஷயம். வாணி, வாவ், நம்மளோட தோட்டமா இவ்ளோ அழகா இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த பயணம். வாவ், நம்மளோட தோட்டமா இவ்ளோ அழகா இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, இயற்கை எவ்ளோ அழகா அமைச்சிருக்கு பாத்தியா? இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வரும்போது எல்லாமே சந்தோஷம்தான். இந்த கத்திரிக்காய்கள் ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு. ஒவ்வொன்னும் பளபளன்னு கனமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். புதுசா பறிச்சது ருசி தனியா இருக்கும். வயல்வெளி ரொம்ப அமைதியா இருக்கு. These tomatoes are so ripe and juicy. Perfect for a fresh salad tonight. The plants are so generous this year. Time to head back. ஆமா, நம் தோட்டத்துல காய்கறிகள் எவ்வளவு பசுமையா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆமா, வரும் 2 நாட்களுக்கு ஒரு முறை நாமே வந்து படித்து கொண்டு போகலாம். நம் தோட்டத்துக்கு என்ன அழைத்து வரையா? நிச்சயமாக. வாணி, இன்னைக்கு நீங்க தான் சமைக்கிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? ஆமா, இன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம்னு. அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. சரி, நீங்க சமைச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அக்கா, கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து டேபிள் மேல வைங்க. தண்ணி ஒரு பின்னத்துல எடுத்துட்டு வந்து. ஓகே, நான் என்ன சட்டி அடுப்ப வைக்கிறேன். தக்காளி 2 போட்டு மெதுவா எடுத்து வைங்க. இதெல்லாம் கட் பண்ணி தனியா டைப் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன? அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. அப்புறம் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அப்புறம் நல்லா வதங்கின அப்புறம் பாருங்க எப்படி இருக்குது. அருமையா இருக்கு. நல்ல வாசனை வருது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்துல இருந்து தான் வெள்ளரிக்காய் பறிச்சிட்டு வந்து அத பச்சடி செஞ்சிடலாம். கட் பண்ணுங்க. கொஞ்சம் கேரட்டும் தயிர் ஊத்தி பெரிய கிணசுங்க டைனிங் டேபிள் அப்பதான் சில்லுன்னு இருக்கும். பண்ணுங்க. போட்டுக்கணும். ஒரு அரை தக்காளி கட் பண்ணி போட்டு கிண்டி விடுங்க. இன்றைய தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வாங்க. அத வச்சுதான் இன்றைக்கு சமைச்சேன். அருமையா இருக்கு. மிகவும் நன்றி. இது நம் தோட்டத்து பூவா? வாணி, மிகவும் அழகா இருக்கிறது. ஆமா, வரும்போது பறித்து கொண்டு வந்தனே அதே பூக்கள் தான். இது மிகவும் அழகா இருக்கிறது. ஆமா, நம்ம தோட்டத்துல இருந்து. ரொம்ப நன்றி. என்னம்மா வாணி, இன்னைக்கு உன்னுடைய சமையலா? ஆமா மாமா. ஆமாங்க அத்தை, நீங்க வயலுக்கு போயிருந்ததால நான் இன்னைக்கு சமைச்சேன். ஆமா மாமா, நீங்களும் அப்பாவும் வயலுக்கு போயிருந்தனா எனக்கு வாணியுடைய சமையல் தான். அருமையா இருக்கு. ஆமா மாமா, நீங்களும் அப்பாவும் வயலுக்கு போயிருந்தனா எனக்கு வாணியுடைய சமையல் தான். அருமையா இருக்கு. இந்த கத்திரிக்காய் தொக்கு பச்சடி இதெல்லாம் நல்லா இருக்குமா? நன்றி ராஜா, சாப்பிடு. ஆமா அண்ணா, ரொம்ப ருசியா இருக்கு. சரியா சொன்னீங்க. இது வித்தியாசமா இருக்கு. இந்த புது ரெசிபி முகம் டேஸ்டா இருக்கு. வாணி, இந்த சட்னி வித்தியாசமா இருக்கு. இந்த வாரத்துல பூக்கள் பறிக்கிற சீசன் வந்துருச்சுமா? அப்படியா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு பூக்கள் எல்லாம் நம்ம ஏற்றமாதி பண்ணணும். அந்த வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன்.